காவல்துறையின் அராஜகம், போலீஸ் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டுள்ளது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கும் குடும்ப வாரிசுகளுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு உள்ளதாக நான் கருதுகிறேன். தமிழக அரசுக்கு எதிராக கடும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் ராணுவ வீரர் பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் சுரேஷ் பாபு செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தற்போது பாதுகாப்பு பணியில் உள்ள ராணுவ வீரர் ரஞ்சித் அவர்கள் அரியலூர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற நிலையில் இந்திய ராணுவ சீருடையை அவமதிக்கும் விதமாக சட்டையை பிடித்து குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க விடாமல் தடுத்தது மட்டுமின்றி காவல் நிலையம் அழைத்து சென்று ஒரு குற்றவாளிக்கு நிகராக நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகவும் இதுபோன்ற பண பலத்தாலும் பதவி பலத்தாலும் நிகழும் சம்பவங்களால் ஏழை தினக்கூலி மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். காவல் நிலையம் சென்றால் நீதி கிடைக்காது என்று சீருடையை பார்த்து பயப்படும் நிலையை இன்று தமிழகத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழக அரசுக்கு எதிராக கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்களை ஒன்றிணைத்து மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து கைத்தட்டும் அளவிற்கு நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று கூறினார். நேஷனல் எக்ஸர்வேஷன் பார்ட்டி சார்பாக இன்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தது நோக்கம், விடுமுறையில் வந்த ஒரு இராணுவ வீரர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்திக்க சென்றபோது அங்கிருந்த காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் இருவர் அவரை தடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர் நான் மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஒரு 10-15 போலீஸ் அதிகாரிகளை வரவேற்றிருக்கிறார்கள். அவரின் சீருடை மேல் கை வைத்து சீருடையை கேவலப்படுத்தும் விதமாக அவரை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற பிறகு அந்த இராணுவ வீரர் குடிநீர் அருந்த வெளியில் செல்ல அனுமதி கேட்டிருக்கிறார். மூடிக்கிட்டு உக்காடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க மரியாதைலாம் பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்காரு இராணுவ வீரர். ஸ்டேஷனுக்கு வந்துட்டால் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எல்லாருமே குற்றவாளிகள்னு காவல்துறை சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் குற்றவாளியா? தினமும் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களும் குற்றவாளி தானா? அவங்களுக்கும் அதே மரியாதை தானா? காவல்துறையின் அராஜகம், போலீஸ் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டுள்ளது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இராணுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த சூழ்நிலை தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடந்து கொண்டுள்ளது. பாதுகாப்பு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கும் குடும்ப வாரிசுகளுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு உள்ளதாக நான் கருதுகிறேன். நாட்டை காத்த, பாரத எல்லையை காத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவங்க வேண்டிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். உலகில் வேறு எந்த நாட்டிலும் முன்னாள் இராணுவ வீரர்கள் அரசியல் களத்தில் ஒன்று சேரவில்லை. தமிழ்நாட்டில் திமுக அரசின் அட்டுழியத்தால் தான் இன்று நாங்கள் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறோம். இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இராணுவ வீரரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2023 பிப்ரவரி மாதம் கிருஷ்ணகிரியில். அதற்கும் மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அவர்களுக்கு எந்த நிவாரணமும் இதுவரை வழங்கவில்லை. சாலையில் அடிபட்டு இருந்தாலோ மது அருந்தி இருந்தாலோ அவர்களுக்கு உடனடியாக அடுத்த கணமே அவர் வருத்தம் தெரிவிக்கிறார், அவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கிறார். தமிழ்நாட்டின் நிலையை இன்று மக்கள் பயப்படுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் மீண்டும் அந்த மன்னராட்சி போல் இவர்கள் நடத்துவார்கள். திமுககாரர்கள் மன்னராட்சி போல் நடத்துவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது.
யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. போலீஸ் மேலே எப்படி ஒரு போலீஸ் வந்து மிலிட்டரிக்கார மேலே எப்படி கை வைக்கலாம், அவங்க சட்டம் மேலே எப்படி கை வைக்கலாம்? இராணுவ சொல்கிற என் சட்டம் மேலே கை வைத்து உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. ஒரு இராணுவ அதிகாரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, இதை கனிவுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கடிதங்கள்லாம் இங்கே இருக்குது, அவங்க எல்லா கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது. இன்றைய காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நபர் கொடுக்கல் வாங்கல் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. நீதிபதி அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து அதை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 மாத காலம் ஆச்சு, இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை ஒரு இன்ஸ்பெக்டர். அப்போது இந்த கேஸில், அரியலூர் கேஸில் மதிப்பிற்குரிய தலைமை டிஜிபி அவர்களையும் நேரில் சந்தித்திருக்கிறார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்திருக்கிறார், மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அனைவருமே பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று. இதுவரை எதுவுமே செய்யவில்லை என்றால் காவல் நிலையம் எதற்கு? காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் என்ன வேலை செய்கிறார்கள்? அவர் யாருக்காக வேலை செய்கிறார்கள்? எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு போலீஸ் பார்த்தாச்சுன்னா மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, நாங்கள் உட்பட பயப்படுறோம் இன்னைக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பொழு வழக்கு போட்டுடணும், பொழு வழக்கு போட்டு அவங்க கை கால் ஒடிச்சு உள்ள வச்சிடணும். அவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது, எல்லாம் வாய் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாரும் வாய் மூடிக்கலாம், இராணுவர்கள் வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற இராணுவ வீரர்களில் தமிழ்நாடு 3வது இடத்தில் அதிக இராணுவர்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இதே நிலைமை நீடித்தால் தமிழக அரசுக்கு எதிராக கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவர்களையும் ஒன்றிணைத்து மற்ற மாநிலங்களில் நம்ம பார்த்து கைத்தட்டும் அளவிற்கு நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை. இனிமேலாவது தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் எங்கள் தேசிய இராணுவ கட்சியில் நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்ட்டியின் சார்பாக கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். காவல்துறையின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதில் தப்பு பண்ணுறவங்களாம் யாருன்னு பார்த்தாச்சுன்னா உயர்நிலை அதிகாரிகள் யாருமே தப்பு பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கேஸில் கூட சப் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, நீ எங்கே போனாலும் சுற்றி அது என்கிட்ட தான் வரும், நான் உன்னை யூனிஃபார்ம் போட விடாம பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. நான் உன் மேலே வழக்கு பதிவு பண்ணால் நீ யூனிஃபார்மே போட முடியாது. என்ன ஒரு மிரட்டல், என்ன ஒரு அராஜகம்! இவங்களுக்கு இதெல்லாம் இந்த மேலதிகாரிகள் யாரும் தட்டி கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? பொதுமக்களும் பயப்படுறாங்க, அனைத்து துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க, வழக்கறிஞர்களும் பயப்படுறாங்க, ஆசிரியர்களும் பயப்படுறாங்க. உங்களை பார்த்து இராணுவர்களும் பயப்படலாம், மிரட்டலாம் சொல்லிட்டு இன்னைக்கு மிலிட்டரிக்கார மேலே கை வைக்கிறதுக்கு அவ்வளோ தைரியத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இராணுவ சீருடை மேலே கை வச்சிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் யார் சீருடை மேலே கை வச்சா சும்மா இருப்பீங்களா நீங்கள்? இல்லை காவல்துறை மேலே யாராவது கை வச்சா சும்மா இருந்திருப்பீங்களா? இதே மாடுபிடி போட்டியில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், ஒரு 2022 ஜனவரி 25ஆம் தேதி வேலூரில் மாடுபிடி போட்டியின் போது இராணுவ வீரரை போலீஸ்கார் தாக்கியிருக்காரு. இராணுவ வீரருக்கு பதிலுக்கு ஒரு சட்டில் கை வச்சிருக்காரு. உடனே கூப்பிட்டு அவனை கைது பண்ணிங்க. கைது பண்ணுறதுக்கு எந்த சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இராணுவ வீரர் கைது பண்ணலாம் சொல்லிட்டு? எந்தெந்த கேஸுக்கு கைது பண்ணலாம் இது கூட தெரியாது அவங்களுக்கு. தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டுள்ளது? ஏன் பயப்படுகிறார்கள்? திமுக ஆட்சியை பார்த்தால் ஏன் பயப்படுறாங்க எல்லாரும்? ஆக இன்றைய நாள் இந்த செய்தியை பார்த்துக்கொண்ட அனைத்து தமிழ்நாடு மக்களும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும் குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்ட்டி கட்டாயம் உங்களுக்கு பின்னால் நிற்கும். இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் உங்களுக்கு பின்னால் நிற்பார்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.